ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிவர்சிட்டிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசு பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணதில் ரொம்ப முக்கியமான சிறப்பு திட்டங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சிம்பிள் டேர்ம்ஸில் பார்த்துடலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். தமிழகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய புதிய ஸ்கீம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொன்றா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா தரம் உயர்வு வந்து பண்ணுறாங்க. அதுக்கு 120 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் வரப்போகுது. அதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 152 கோடி ரூபாய் செலவாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1308 மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போது நிறைய பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இருசக்கர மின் வாகனம் வாங்குறதுக்கு தலா 20,000 ரூபாய் மானியம் 2,000 நபர்களுக்கு தரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி படிப்புகளுக்கு 100 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு மையம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மகளிர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம், மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தில் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பயனாளர்கள் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் பயனாளர்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நிதியாண்டுக்கு 13,807 கோடி ரூபாய் இதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் 3,4 லட்சம் பேர் வந்து இப்போ பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கான 600 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் இயக்கம் அப்படிங்கிறத 2030 அப்படிங்கிற கான்செப்டுக்கு 50 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து இதுக்காக பண்ண போகிறாங்க. அடுத்தது மதுரை மற்றும் கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா காலனி தொழிற்பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க. அதற்கு 250 கோடி ரூபாய் செலவில் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 வேலைவாய்ப்புகள் புதுசாக இங்கே உருவாகும் அப்படிங்கிறது நிறையவே ஹாப்பியான அப்டேட்டு. அடுத்தது திருச்சியில் பொறியியல் மற்றும் வர்த்தக தொழிற்பூங்கா வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 250 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக ஒரு பூங்கா பில்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு 5,000 வேலைவாய்ப்புகள் வந்து நிறைய மக்கள் அங்கே இருக்கிறவங்க பயன்பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் ஒரு புதிய விமான நிலையம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்தது தொழிற்பேட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக 9 வந்து சிட்கோ மூலமாக ஆரம்பிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 17,500 வேலைவாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெயினாக காஞ்சிபுரம், விழுப்புரம், கரூர், திருச்சி, மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து வரப்போகுது. இதற்காக 366 கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட்டில் செலவு பண்ணுறதுக்காக பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது விண்வெளி தொழில்நுட்ப நிதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரப்போகுது. இதற்காக 10 கோடி ரூபாய் வந்து ஸ்பேசியல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக செலவு பண்ண போகிறாங்க. அடுத்தது கோவளம் உப வடிநிலத்தில் வந்து புதிய நீர்த்தேக்கம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து 350 கோடி ரூபாய் செலவு வந்து பண்ண போகிறாங்க. 3010 ஏக்கரில் 14 டிஎம்சி கொள்ளளவில் வந்து ஒரு புதிய நீர்த்தேக்கம் அமைக்க போகிறாங்க. அடுத்தது விர்ச்சுவல் ரியாலிட்டி இப்போ ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அது சம்மந்தமாகவும் ஒரு அப்டேட் இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு. வியன் திறன் மிகு மையம் அப்படிங்கிறதுக்கு 50 கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ப்ராஜெக்ட்ஸும் கொண்டு வராங்க. அடுத்தது செமிகண்டக்டர் இயந்திர தொழிற்பூங்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோவையில் சூலூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 100 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பூங்கா அமைக்க போகிறாங்க. செமிகண்டக்டர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இங்கே வரப்போகுது. இதன் மூலமாகவும் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகள் உருவாக போகுது. அடுத்தது 30 இடங்களில் ஒரு மையத்துக்கு தலா 5 கோடி ரூபாய் செலவில் அனைத்து மாநகராட்சிகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி கான்செப்ட் கொண்டு வராங்க. இது நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சோலார் சிஸ்டம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமாக வந்து 4,000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கலன் சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா அமைக்க போகிறாங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டில் ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. அடுத்தது புதிய புனல் மின் நிலையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. ரூபாய் 11,721 கோடி ரூபாய் செலவில் வந்து அமைக்கிறாங்க. அதில் வெள்ளிமலையில் வந்து பார்த்திங்கன்னா 1,100 மெகாவாட் திறன் கொண்ட நிலையம் வரப்போகுது. பொள்ளாச்சி ஆழியாரில் 1,800 மெகாவாட் திறன் கொண்ட
மையங்கள் வரப்போகுது. அடுத்தது 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கு வந்து முயற்சி பெறுவதா சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில திருவான்மையூர், பாலவாக்கம், உத்தண்டி அப்படிங்கிற இடங்கள்லையும், தூத்துக்குடியில குலசேகப்பட்டினத்திலையும், விழுப்புரத்தில் கீழ்புதுப்பட்டிலையும், கடலூரில் சாமியார்பேட்டையிலும் இந்த ஒரு நீலக்கொடி சான்றிதழ் வாங்குவதற்கு ஒரு முயற்சிகள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கடல்சார் வள அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதற்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைக்கும் பணிக்காக 70 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அது வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறத 1 கோடி ரூபாய் செலவில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹிண்ட்ஸாகவும் இருந்திருக்கும், ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.